السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها وأطعموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون. قال نبينا صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவனது கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1447வது ஹிஜ்ரி ஆண்டு. இந்த ஆண்டினுடைய கடைசி மாதமான துல்ஹஜ் 12வது மாதம் இது. பிறை 4 முதலாவது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அடுத்த வாரம் இன்னாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முடிஞ்சிருக்கும். ஹஜ் பெருநாள் முடிந்து போயிருக்கும். ஆனால் குர்பானி கொடுக்கிறது பாக்கியாக இருக்கும். பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுக்க ஆரம்பிக்கிறது. பெருநாளும் கொடுக்கலாம், பெருநாளைக்கு மறுநாளும் கொடுக்கலாம். பெருநாளைக்கு மறுநாள்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாளும் கொடுக்கலாம். சனிக்கிழமையும் என்ன செய்யலாம், அசர் வரைக்கும் கொடுக்கலாம். இது இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டம். இமாம் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அசர் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது இந்த வரக்கூடிய பெருநாளை கவனிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஹைர். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துல பெரும்பகுதியாக நாம் செய்யக்கூடிய அமல்கள்லயே ரொம்ப சிறப்பான அமல் அப்படின்னா இந்த 10 நாட்களும் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அவ்வளவு விரும்புகிறான் அப்படின்னு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களில் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவார்கள். இந்த 10 நாட்களை போன்று, இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய நற்காரியங்களை போன்று மற்ற காலங்களில் செய்வதை அல்லாஹ் அவ்வளவு விரும்புறதில்லை அப்படிங்கிற செயல் நமக்கு அந்த விஷயம் சொல்லி தரப்படுகிறது. ஆக இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடியதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த விரும்பக்கூடிய காலங்களில் யாருக்கு எது எப்ப தேவையோ அதை அந்த நேரத்துல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயம். அப்படித்தானே? அதே மாதிரி அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரங்களில் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் அப்படிங்கிறதை நாம விளங்கி கொள்ளணும் கண்ணியவான்களை. அதிலும் நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே குர்பானி அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றமான, அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, லய்யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும்.
அல்லாஹ்கிட்ட நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அவனை போய் சேர்றதல்ல. அவனிடம் போய் சேருவதெல்லாம் நீங்கள் எந்த எண்ணத்தோடு, எந்த பயத்தோடு, எந்த தக்வாவோடு, எந்த அச்சத்தோடு, எந்த இறை பயத்தோடு நீங்கள் அறுக்குகிறீர்களோ அதுதான், அந்த பயம்தான் அவனை போய் சென்றடையும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி தருவான். இப்போ நாம அந்த ரப்புக்காக வேண்டின்னு சொல்லி அந்த குர்பானி செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த எண்ணங்கள் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஆயத்து ரொம்ப அழகாக படம் போட்டு காட்டும். நம்ம அறுக்கிற அந்த பிராணி போய் அல்லாட்ட போய் சேர்றதல்ல, ஆனால் அந்த பிராணியை எந்த எண்ணத்தோடு நாம் அறுக்கிறோமோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த தக்வாதான் அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது அப்படிங்கிறத அல்லாஹ் ரொம்ப தெளிவாக அந்த வசனத்துல ரொம்ப அருமையாக சொல்லி தருவான். அதை நாம அறுக்கக்கூடிய நேரங்கள்ல ரொம்ப கவனமான முறையில இருக்கணும். ரொம்ப நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு வருடங்களும் சொல்வது போன்று அந்த பிராணிகளை அறுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே போய் தீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி இந்த பிராணிகளுக்கு முன்பு இல்லாமல் அதை மறைவான முறையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் ரொம்ப சேஃப்டி. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்பானி அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. நம்ம மார்க்கமா, அதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, அதிலும் குறிப்பாக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த குர்பானிங்கிறது இருக்கு அப்படிங்கிற செயல்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அந்த 2 பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2 பேருக்கும் குர்பானி கொடுக்குதல் அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சோம், ஏற்பாடு செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருவான். அவங்க 2 பேர் கொடுத்த குர்பானி அங்கு குர்ஆன் ஷரீஃபில் இடம் பெறுகிறது. அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒருவர் எப்படி குர்பானி கொடுத்தார்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கொழுத்த நல்ல ஆடை கொண்டு வந்து குர்பானியாக கொடுத்தார். இன்னொருவர் கொடுத்த குர்பானியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதை இந்த இடத்துல சொன்னோடனே நானும் அது மாதிரி குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? நம்மளுடைய மார்க்கமாக குர்பானி என்பதாக எது சொல்லப்பட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் அன்று நாம் அறுக்கக்கூடிய அந்த ஆட்டிற்கோ அல்லது அந்த மாட்டிற்கோ அல்லது அந்த ஒட்டகத்திற்கோ உண்டான பெயர். அந்த நேரத்தில் வந்து நான் கோழி அறுத்துட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படித்தானே? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பத்தி சொல்லும்போது அருமையாக சொல்வார்கள், முதலில் எவர் வருகிறாரோ அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கும். 2வது வர்றவருக்கு மாடு அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். 3வது வருபவருக்கு ஆடு அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். அதனை அடுத்து சொல்லும் போது சேவல், கோழி அப்படிங்கிறது ஒரு முட்டை அப்படிங்கிறது இடம்பெறும். அப்ப இதெல்லாம் வரிசையாக வரும்போது அப்ப இதெல்லாம் குர்பானியினுடைய லிஸ்ட்ல தானே வருது. அதனால நம்ம அதெல்லாம் குர்பானி பெருநாள்ல கொடுத்துடலாமான்னு அப்படி மைண்டுக்கு வந்துடக்கூடாது. அதாவது இதெல்லாம் செஞ்சா எப்படி நன்மைகள் உண்டோ அது போன்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள் அது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளும் குர்பானி கொடுத்தாங்க. அதுல ஒரு பிள்ளை நல்ல கொழுத்த ஆடை கொண்டு வந்து கொடுத்தாரு. இன்னொரு நபர் என்ன செஞ்சாருன்னா, அவர் தானிய வகைகளை கொண்டு வந்து வச்சாரு. நெல், இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச தானியம்னா நெல் எடுத்துக்கிடும், கோதுமை எடுத்துக்கிடும். அந்த காலத்துல எது தானியமாக அவர்கள் பயிர் செய்தார்களோ அந்த விஷயத்தை கொண்டு வந்து வச்சாரு. ஆனா அவர் வேண்டா வெறுப்பாக செய்தார் அப்படிங்கிறது நமக்கு அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க. கொடுத்த அந்த குர்பானியனுக்காக வேண்டின்னு சொல்லி கொண்டு வந்து வச்ச அந்த வஸ்துக்கள் எல்லாம் தானியங்களை கொண்டு வந்து வச்சாரு. இருந்தாலும் வேண்டாம் வெறுப்பாக செய்தார் அப்படிங்கறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த காலத்துல அல்லாஹ்தால ஏத்துக்கிறாங்கிறதுக்கு அடையாளமாக வானத்துல இருந்து ஒரு நெருப்பு வந்து சாப்பிட்டு போயிருமா. எதை வைக்கிற குர்பானிக்குன்னு ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மேடையில் குர்பானி கொண்டு வந்து வைக்கப்படும். எதை குர்பானியாக கொண்டு வந்து வைக்கப்படுகிறதோ அதை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சிடும், சாப்பிட்டு போயிடும், அதை கரிச்சிரும். அப்ப எது கரிக்கப்பட்டிருக்கிறதோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக பொருள். எதை சாப்பிட்டு போயிருச்சோ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அவர் நல்ல கொழுத்த ஆட வச்சிருந்தாரு, அது வந்து சாப்பிட்டு போயிருச்சு நெருப்பு. அப்ப அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக அந்த எந்த தானியங்களை வைத்தாரோ, எந்த பதர்களை வைத்தாரோ அது சரியில்லாத தானியங்களை வச்சாரு, வேண்டாம் வெறுப்பா வச்சதுனால அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற செய்தியை நம்ம குர்ஆன் ஷரீஃப்ல நாம் பார்க்க முடியும் கனவான்களை. அதே மாதிரி வஃபதைனாஹு பிதுப்ஹின் அதீம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல சொல்லுவான்.
வஃபதைனாஹு பிதுப்ஹின் அதீம். அதாவது கத் சத்தக்த ருயா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிமே உங்களுடைய கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க பார்த்த கனவை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டீங்க. யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம படுக்க வச்சு கழுத்துல கத்தியை வச்சு அறுக்கவும் செய்கிறார்கள் என்பதுதானே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அதுல இருந்து வந்ததானே இந்த ஹஜ் பெருநாள். அதுக்கு பதிலாக தானே நம்ம ஆடு அறுக்கிறோம். அப்ப நீங்க கனவுல பார்த்த இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் செய்யறதுக்கு நீங்க முன்னாடி வந்துட்டீங்க, நீங்க கனவை மெய்ப்பித்து விட்டீர்கள், பெரிய சோதனையில இருந்து நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக இந்த ஆடை அருங்கன்னு சொல்லி அல்லாஹால ஆடை கொடுத்து விட்டாங்கிறத குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹால என்ன செய்வான், அந்த சூறால சொல்லி தருவான். இந்த ஆடை அருங்க, நீங்க செஞ்ச இந்த குர்பானி இருக்குது, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட்டு அறுக்க முற்பட்ட அந்த செயல் இருக்கிறது, இது பெரிய தியாகம் அப்படிங்கிறத, பெரிய குர்பானி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட பெரிய குர்பானி நீங்க செஞ்ச நாடுனதுனால அதற்கு பதிலாக அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டான். அதுக்கு பதிலாக இந்த ஆட்டை அருங்கன்னு சொல்லி அல்லாஹ் அங்கிருந்து கொடுத்து விட்ட ஆடு என்பதை நமக்கு தஃப்சீர்ல சொல்லுவாங்க. இது எந்த ஆடு அப்படின்னு விளக்கம் சொல்லும் பொழுது அதையும் ஹதீஸ்கள்ல நாம் காண முடியும். இது எந்த ஆடுனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கொண்டு வந்து கொளுத்த ஆட வச்சார் இல்லையா, அத வானத்திலிருந்து நெருப்பு வந்து தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா, அந்த ஆடை தான் அல்லாஹ் இங்க கொடுத்து விட்டான். உலகத்திலிருந்து எது சொர்க்கம் சென்றாலும் அந்த சொர்க்கம் சென்றது திரும்ப உலகத்துக்கு வந்து தான் ஆகணுமா. நாம சொர்க்கத்திலிருந்தே வந்தவங்க, அதனால நாம பயப்பட வேண்டாம், திரும்ப நம்மளை பூமிக்கு எல்லாம் கொண்டு வந்துடுவான்லாம் யோசிக்காங்க. நம்ம சொர்க்கத்துக்கு தான் திரும்ப போவோம். சரியா? அல்லாஹ் கைராக்கி வைக்க நம்ம எல்லோரையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அப்ப அந்த ஆடு அங்கிருந்து திரும்ப கொடுக்கப்பட்டதைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக அந்த ஆடு அறுக்கப்பட்டது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரொம்ப போற்றி புகழ்ந்து சொல்வான். கண்ணியத்திற்குரியவர்கள், வஃபதைனாஹு பிதுப்ஹின் அதீம். அவங்க செய்ய முற்பட்ட அந்த குர்பானி ரொம்ப பெரிய குர்பானி. இன்னைக்கு நாம பள்ளிக்கு வந்து உட்கார்றதே நமக்கு பெரிய குர்பானியா இருக்கு. அப்படிதானே? அஜ்ர, நீங்க குர்பானி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க, ஜும்மாக்கு வந்து ஏசியில குழுக்குழுங்கிற இந்த ஏசியில உட்கார்றது கூட நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. கொஞ்சம் இத்தனைக்கும் எல்லா பள்ளிகளோட நம்ம பள்ளியில 12:50க்கு வச்சிருக்கிறோம். 12:50க்கு வந்து சிறு பிள்ளைகள்லாம் லீவுல இருந்தா எவ்வளவு அழகா முன்னாடியே வந்து முன் சப்புகள்ல இடம் பிடிச்சிடுறாங்க சின்ன பிள்ளைங்க. ஆனா பெரியவர்கள் எல்லாம் நாம் வர்றதற்கு ரொம்ப நாம் காலதாமதப்படுத்துகிறோம். இன்னும் வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப காலதாமதம். வாலிபர்களை நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன செய்யணும், கிளப்பி விடணும். இன்னைக்கு ஜும்மா காலையில இருந்தே சொல்லி ஜும்மா தொழுகைக்க, வாரத்துல ஒரு தடவை தொழுகிற ஜும்மா தொழுகைக்கு கூட நம்ம முன்னாடி அனுப்பி வைக்கலன்னா நாம எங்க ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு அனுப்ப போகிறோம். அதனால கொஞ்சம் கவனம் எடுப்போம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து தொழுகக்கூடிய நற்பாகியவான்களை நாளை ஜன்னத்திலும் நமது பிள்ளைகளோடு, நமது சமுதாயத்தோடு, நமது சந்ததிகளோடு சோனத்திலும் இருக்கக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அதே மாதிரி இந்த குர்பானி காலம் காலமாக எல்லா நபிமார்களுடைய சங்கடமான காலங்களில் அல்லாஹ் தஆலா அந்த குர்பானியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். நம்ம வரலாறுகள்ல பார்த்தோம்னா மூசா நபியினுடைய காலத்துல ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் அதாவது கொலை செய்யப்பட்டு விடுவார். அது கொலை செஞ்சது மட்டும் இல்லாம அவரை கொண்டு போய் ஒரு முள் புதர்ல போட்டுருவாங்கன்னு சொல்லி வரும். அப்ப அங்கு போடப்பட்ட அந்த பெரிய செல்வந்தர், இப்ப அவருடைய சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அடுத்து ஆரம்பிச்சிருச்சு. எப்போதுமே மூத்தா போனா மூத்து வீட்டுல 3 நாள் வரைக்கும் இருக்க வைப்பாங்க. எதுக்குன்னு சொன்னா அந்த சொத்து விஷயத்த பேசுறதுக்கு அப்படிங்கிறது கூட ஒரு ஐக்கமா இருக்கு. சரி, அப்ப அந்த சொத்து பிரச்சனை அங்கிருந்து தான் வந்திருக்கு. எங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெரிய செல்வந்தரனுடைய அந்த சொத்துக்களை என்ன செய்யணுங்கிற அடுத்த பேச்சு வரும்போது அதெல்லாம் அப்புறம் பங்கு வைக்கலாம். இது வந்து கொலை. இந்த கொலைக்கு உண்டான காரணகர்த்தா யாருங்கிறது தெரியாம ஒரு சொத்து விஷயத்துல யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு வாரிசுதாரர் ரொம்ப பகிரங்கமாக போல்டாக பேசினார். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த கொலையை செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுல இறங்கும் போது எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. நேரா மூசா நபிட்ட வந்துட்டாங்க, நீங்க தான் எங்களுக்கு அல்லாட்ட கேட்டு சொல்லணும், இந்த கொலைகாரர் யார் அப்படிங்கறத தெரியணும், அவருக்கு உண்டான தண்டனைகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யணும், அதுக்கப்புறம் இந்த சொத்து பிரிக்கிற விஷயமா பார்த்துக்கிடலாம். நல்லா விளங்கிக்கிடணும். இப்ப சமீபத்துல கூட சொத்து விஷயமாக பார்க்கும் பொழுது, சொத்து அப்படின்னு பிள்ளைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்தை எழுதி வச்சுட்டாங்களாம்.
நான் சொத்தை பராமரிக்கிறது மட்டும்தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கே தவிர அந்த சொத்துக்கு சொந்தக்காரியாக இருந்த அந்த தாயை நான் பராமரிக்கிறேன்னு சொத்துல உயிரில் எழுதப்படலையா, அதனால எனக்கு நான் அந்த தாயை பார்த்துக்கிட மாட்டேன்னு இந்த கடைசி வீக்ல, இந்த கடைசி வாரத்தில் நாம ஒரு செய்தியை கூட பார்த்துருக்கிறோம். பெத்த தாய்க்கு கவனிக்க மாட்டாலாம், ஆனா சொத்தை பூரா அனுபவிச்சுக்கிடுவாளாம். எப்படி பாருங்க, பிள்ளைகள் எப்படி வளர்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க, இந்த காலம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனிச்சு பாருங்க. சொத்து அப்படிங்கிறது பெற்றோரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வது என்பதும் அதில் அந்த சொத்திலேயே பெரிய சொத்து, அதுதான் முக்கியமான பங்கு. அதிலும் குறிப்பாக அந்த பெற்றோரை கொலை செய்து விட்டால் கொலை செய்த நபருக்கு சொத்து கிடையாதுங்கிறத நம்ம மார்க்கம் இப்ப இல்ல அப்ப இருந்து அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால இந்த கொலையாளி யாரு அப்படிங்கறது தெரியாம சொத்தை பங்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாம் மூசா நபிட்ட வந்து நிற்கும் போது மூசா நபி சொன்னாங்க, அல்லாட்ட உடனே கேட்டு கையேந்தினாங்க. அல்லாஹ் சொன்னான், ஒரு பொன்னிற கோல்டு மாடை வாங்கிட்டு வந்து அறுக்கணும்னு சொன்னான். அது பெரிய நீளமான கதை. கடைசியில் அந்த மாடு எங்க அலைஞ்சும் கிடைக்கல. அந்த மாடு ஒரே ஒரு எத்தியமான பையன் இருந்தது, ரொம்ப ஏழ்மையான பையன். அடுத்த நேர சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அந்த குடும்பத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மாடை உருவாக்கி இருந்தான். 100 ரூபாய்க்கு வாங்குற மாடு அந்த காலத்துல அவங்க கொடுத்தது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து அந்த மாடை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லும். அதனாலதான் அதுக்கு பேரு தங்க மாடு. அதுக்கு பேரு தங்க மாடு. அல்லாஹ் அதனுடைய நிறத்தை பற்றி சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவான். அதாவது பொன் நிறத்துல இருக்கும், அது ஜொலிக்க கூடியது, வேளாண்மையும் செஞ்சிருக்காது, பயிர் ஓட்டுறதுக்கு தண்ணி இறைச்சி ஊத்தி இருக்காது, எந்த விதமான வேலை செய்யப்படாத மாடு. அப்படிங்கும் போது கண்டிஷன்கள் நிறைய போய் கடைசியில் அதை பிடிச்சிட்டு வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நமக்கு வரலாறு சொல்லி தரும். அந்த மாடை அவ்வளவு காசுகள், பன்மடங்கான அதிகமான காசுகளை கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த மாடு அறுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நாம என்ன செய்வோம், வரலாறுகளில் பார்ப்போம். அங்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்பானி அல்லாஹ் சொல்லுவான், அதுல இருந்து ஒரு சிறு பகுதியை அறுத்து எடுத்து இறந்த மனிதரின் மீது அடிக்க சொல்லுவான். அது போன்று அந்த இறந்து கிடக்கக்கூடிய மனிதரின் மீது அதனுடைய வால் பகுதியோ அல்லது பின்னங்கால் சப்பை பகுதியோ ஒன்றை எடுத்து என்ன செய்வாங்க, அந்த அறுத்த மாட்டில இருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த இறந்து கிடந்த மனிதரின் மீது அடிக்கப்படும். அவர் உயிரோடு எழுவார். எழுந்து என்னைய கொன்னது யாரு அப்படிங்கிற செய்தி அவரே சொல்வார். ஏன்னா வேற யாராவது சொன்னாங்கன்னா இவன் உள்ள ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லிட்டான் அப்படின்னு வந்துடும் இல்லையா. கொலையான நபரே, செத்து போன நபரே எழுந்து சொல்லும் பொழுது அதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. அதனால என்னைய கொலையை செஞ்சது இன்னாருதான், யாரு கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னு போல்டா கத்திக்கிட்டு இருந்தானோ அவன் தான் கொலை செஞ்சிருக்காங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி தரும். கடைசியில் சொத்து அவனுக்கு கிடையாதுங்கிறது டிக்ளேர் செய்யப்பட்டு விடும். அதாவது பெற்றோர்களை கொலை செய்து விட்டால் அந்த பெற்றோர்களினுடைய சொத்து பிள்ளைகளுக்கு வராது, கொலையாளிக்கு வராது அப்படிங்கறத நம்ம மார்க்கம் சொல்லி தரும் கனவான்களை. அதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா இந்த காலத்துல பெத்தவங்களோட சொத்து வேணும், பெத்தவங்களை நான் பராமரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன யுக காலத்தில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம சரியா ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவா செய்வாங்கிறதையும் விளங்கிக்கிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் பொழுது, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், இறைவனுடைய அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடியவை தான் சஃபாவும் மர்வாவும் அப்படின்னு ஒரு 2 இடத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தருவான். ஆரம்ப காலங்கள்ல தீனுல் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹஜ்ஜி செய்யறதுக்கு மக்கள் போவாங்க அந்த காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு. அப்படி ஹஜ்ஜி செய்ய போகும்போது அந்த இடத்துல சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில எப்படி ஹாஜரா அம்மா தண்ணிக்காக ஓடுனாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வரலாறு படிப்போம் இல்லையா. அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கீழே ஒரு வேட்டி துண்டு மேல ஒரு தோல்ல போடுற துண்டு, இந்த 2 துண்டை கட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஓடியே ஆகணும். இந்த ஹஜ்ஜினுடைய காலத்துல அந்த அம்மா தண்ணிக்காண்டி ஓடுனாங்க, அல்லாஹ்க்காண்டி அந்த தியாகத்தை ஏத்துக்கொண்டாங்க. எந்த தியாகத்தை, அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தானே இந்த பூமியில இருக்க சொன்னா, அதனால நாங்க எங்களை அல்லாஹ் வீணடித்து விட மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான், நாங்க இருந்துக்கிறோம், நீங்க போங்க நபின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம போக சொன்னார்கள் அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லும். அந்த ஹாஜரா அம்மாவுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக்கிட்டதுனால எவ்வளவு பெரிய உலகத்தில் வாழக்கூடிய பெரிய மல்டி மில்லியனராக நீங்க இருந்தாலும் சரி, அங்க போய் கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டை போட்டு அந்த இடத்துல ஓடியே ஆகும். இதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த கபூலியத்து. அந்த அம்மா செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், நம்மளையும் அதே மாதிரி செய்ய வைக்கிறான். இப்ப இது மாதிரி நாம சரியான முறையில இறைவனுக்காக வேண்டின்னு சொல்லி அவன் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில செஞ்சோம்னு சொன்னா
நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சரியாக வைத்திருப்பான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப அந்த சஃபா மருவா அப்படிங்கிற இடத்துல ஆரம்ப காலம் முதலேயே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்க ஓடுவாங்களாம். அப்போ தீனுல் இஸ்லாம் தான் வந்துருச்ச. இன்னைக்கு கூட நிறைய பேர் தீனுல் இஸ்லாம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு மாற்றம் செய்வதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். தவறாக விளங்கி கொண்டார்கள். அதற்கு இந்த வசனம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் சொன்னா சஃபா மருவாங்கிறது இப்ப இல்ல, இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் மட்டுமல்ல, ஆரம்ப காலம் முதலேயே அந்த சஃபா மருவா அப்படிங்கக்கூடிய அந்த 2 மலை குன்றுகள் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அதனால அந்த இடத்துல இப்பயும் நீங்க ஹஜ் செய்யும் போது ஓடுதல் அப்படிங்கிறது ஆதி காலத்தை பின்பற்றியதாக ஆகாது, இது இறைவனுக்கு உண்டான வழிபாடுகளில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிப்பான் அந்த வசனத்துல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப சஃபா மருவாங்கிறது தன்னுடைய அடையாள சின்னம்னு அல்லாஹ் சொல்கிறான். அது போன்று குர்பானி கொடுத்தல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லும் போது நாம தலைப்பு ஆயத்துல சொன்னது போன்று இதுவும் அல்லாஹ்னுடைய அடையாள சின்னம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அடையாள சின்னங்களை சரியான முறையில பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அதை அழியாமல் பாதுகாக்கணும்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்ப நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் சரியான முறையில குர்பானி கொடுத்தல் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம நிறைவேற்றணும். அல்லாஹ் தஆலா அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, எவர் ஒருவருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது தொழுமிடத்திற்கு அவர் நெருங்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வசதி வாய்ப்புகள் இருந்து குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்யணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.